வணக்கம் மக்களே. சீமான் அவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரியில போயிட்டு சொல் தமிழா சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசியிருப்பாங்க. அந்த பேச்சு மிகச்சிறந்த பேச்சு. அந்த பேச்சு நீங்க எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு. அந்த பேச்சில் இருக்கிற அரசியல், மொழி மற்றும் கருத்துக்கள் அத்தனையும் உள்ளடக்கிய பேச்சு சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தீர்ப்பாயம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கி அதுல சொல் தமிழா சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க 9 மண்டலங்களா பிரிச்சு அங்க இருக்கிற மாணவர்களை, சிறந்த பேச்சாற்றல் மாணவர்களை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேடையில இருந்த அண்ணாமலை உட்பட அனைவரையும் வாழ்த்திட்டு அடுத்ததா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி நம்மளோட உள்ளத்தோட வெளிப்பாடா இருக்கணும், எண்ணத்தோட வெளிப்பாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இங்க நம்ம பேசிய காலத்தை ஓட்டிட்டான் அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல பேசிய காலத்தை வென்றுட்டான் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல ஒரு சொல் அப்படிங்கிறது என்ன? ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஒரு சொல் உறங்க செய்யும், ஒரு சொல் விழிக்க செய்யும். ஒரு சொல் காயப்படுத்தும், ஒரு சொல் காயத்துக்கு மருந்தாகும். ஒரு சொல் உற்சாகப்படுத்தும். இந்த மாதிரி சொற்கள்ல பல விதங்களா நாம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இங்க பேசினவங்க அத்தனை பேர்த்தோட கருத்துலயும் நம்ம உடன்படுறோமா இல்ல முரண்படுறோமா அப்படிங்கறத பார்க்காம அவங்க எடுத்துக்கிட்ட கருத்துல சரியா நிக்கிறாங்களா அப்படிங்கறத தான் பார்க்கணும். அதே போல சாக்ரட்டிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் சொல்றவன நம்ம அறிவாளின்னு எடுத்துக்க முடியாது. அந்த கேள்விக்கு கேள்வியவே ஒரு பதிலா கொடுக்குறான் பாருங்க, அவனை வேணா நம்ம அறிவாளியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த நிலைப்பாடோட தான் இங்க இருக்கவங்க எல்லாமே பேசுனீங்க. வாழ்த்துக்களுக்கு உரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல இங்க பேசினவங்க அத்தனை பேரும் ஆங்கிலத்தை குறைச்சு பேசிருக்கீங்க, ஆங்கிலத்தை அதிகம் யூஸ் பண்ணாம பேசிருக்கீங்க. அதே சமயத்துல தமிழ் இலக்கியங்களை உள்ள இன்க்ளூட் பண்ணி பேசிருக்கீங்க. அந்த விஷயங்கள் பாராட்டுக்குரிய விஷயங்கள். இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் இலக்கியம் இன்னும் சாகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம இருக்கிற நாட்டு பேர் தான் தமிழ்நாடு, ஆனா இங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் சுடுகாடு மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தமிழ் உலக மொழிகளுக்கு எல்லாம் தாய். உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளும் மனிதர்களால் பேசப்படுற மொழி. ஆனா நம் மொழி தாய்மொழி தமிழ் மட்டும் தான் கடவுளால் இறைவனால் பேசப்படுற மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல திருவிளையாடல் படத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சிவபெருமான் நக்கீரன் அண்ட் சேம் டைம் ஔவையார் அண்ட் முருகன் இந்த கான்வர்சேஷன் சொல்லியிருப்பாங்க. திருவிளையாடல் படத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழி இருக்கு, மொழி பற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சேம் டைம் அந்த காலத்துல அன்னைக்கு நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க, அதனால நாடு நல்லா இருந்துச்சு. இப்போ சங்கம் வச்சு நம்ம சாதியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் நாடு நாசமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல மருத்துவம், பொறியியல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் தமிழ்ல நாம அதெல்லாம் படிக்க முடியாது? மருத்துவத்தை ஏன் தமிழ்ல கத்துக்க முடியாது? பொறியியல் ஏன் தமிழ்ல கத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி எழுப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய என்ன மருத்துவத்தை வச்சிருக்கீங்க? அப்படி மருத்துவத்தை வச்சிருக்கவங்க ஏன் கொரோனா டைம்ல கபசர குடிநீர் குடிக்க சொன்னீங்க? டெங்கு வந்தா ஏன் நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொல்றீங்க? அதே சமயத்துல மஞ்சக்காமலைக்கு ஏதாவது மருந்து இருக்கா? அந்த மஞ்சக்காமலைக்கான மருந்தா நம்ம என்ன சொல்றோம்? கீழநிலை ஆட்டுப்பால் அரைச்சு குடிக்க சொல்றோம்ல. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு ஒரு வாரமா சளி இருக்கு, அந்த சளியை போக்குறதுக்கு உங்க மருத்துவத்துக்கிட்ட வந்தா ஏதாவது மருத்துவம் இருக்கா? ஒரு வாரம் ஆகுங்கிறீங்க. இந்த மாத்திரையை போட்டீங்கன்னா ஒரு வாரத்துல சரியாகுங்கிறீங்க. இந்த மாத்திரையை போட்டீங்கன்னா ஒரு வாரத்துல சரியாகுன்றீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த மாதிரி உங்க மருத்துவத்துல என்ன பெருசா சிறந்து விளங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த மருத்துவம் கத்துக்கிறது தமிழ் மொழி தாய்மொழியில தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தாய்மொழியில ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா வேற மொழிகள் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. தாய்மொழியில தான் மருத்துவம் கத்துக்கணும். அதுக்கு தொடர்பு மொழியா வேணா ஆங்கிலத்தை கத்துக்கலாம். அந்த ஆங்கிலத்தை கத்துக்கிறது 6 மாசத்திலேயே கத்துக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. இங்க நீங்க அதை ஆயுள் முழுசுக்கு கத்துக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டு அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷ்ல கத்துக்கணும் அப்படிங்கிற நோய். அந்த நோயை விட்டு முதல்ல வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலங்கிறது ஒரு மொழி தான், அது அறிவு கிடையாது. இங்கிலீஷ் இஸ் a language not a knowledge அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல வெள்ளை அப்படிங்கிறது நிறம் தான், அது அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம் நாட்டு கடவுள்கள் அத்தனையுமே கருப்பு தான், அதுல நமக்கு திமிர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சேம் டைம் நமக்குள்ள ஒரு விஷயம் புகுத்தப்பட்டிருக்கு. என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை அப்படிங்கிறது தான் புகுத்தப்பட்டிருக்கு. வெள்ளைங்கிறது தான் அழகு, வெள்ளைங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புகுத்தப்பட்டிருக்கு. வெள்ளைங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வெள்ளையாக்க ஆரம்பிச்சிட்டோம். பன்னி வெள்ளை ஆயிடுச்சு, சக்கரை வெள்ளை ஆயிடுச்சு, கோழி வெள்ளை ஆயிடுச்சு, எல்லாம் வெள்ளை. நடிகன் வெள்ளை, நடிகை வெள்ளை, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு எல்லாமே வெள்ளையானது தான் நமக்கு மிகப்பெரிய தொல்லையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. இப்ப அமெரிக்காவில போனீங்கன்னா, அமெரிக்காவில படிக்காதவங்க கூட இங்கிலீஷ்ல தான் பேசுவான். பிரிட்டன்ல போனீங்கன்னா பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ்ல பேசிதான் பிச்சை எடுப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மொழி அப்படிங்கிறது அறிவு கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தாய்மொழியில கல்வியை கற்கிறவன் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் படைக்கிறான். அதே சமயத்துல தாய்மொழியில கல்வி கற்காதவன் எல்லாத்தையும் பயன்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஹாங்காங், மேட் இன் சைனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம் நாட்டுல மட்டும் மேக்கிங் வை மை டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. இதே இடத்துல தமிழ, அதாவது நம்மளோட தாய்மொழியில கல்வி கற்றோம்னா உலகத்தில் இருக்க எம்மொழியை வேணாலும் நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல இலங்கையில இருந்து அகதிகளாக பிரான்ஸ்க்கு போனோம். பிரான்ஸ்க்கு போகும்போது பிரெஞ்சை கத்துக்கிட்டு
கத்துக்கிட்டா அங்க போனோம், அங்க போய் பிரெஞ்சு கத்துக்கலையா நம்ம? அதே போல நம்ம நாட்டு நம்ம உறவுகள் எல்லாம் ஆர்மிக்கு போறாங்க, ஆர்மிக்கு போய் தானே ஹிந்தி கத்துக்கிறாங்க, இங்கேயே ஹிந்தி கத்துக்கிட்டா ஆர்மிக்கு போறாங்க. சோ இதெல்லாம் போட்டு குழப்பி கூடாது. லாங்குவேஜ் வேற, நம்மளோட தாய்மொழி அப்படிங்கிறது வேற அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது உலகத்தில் இருக்க எம்மொழியை வேணாலும் கத்துக்குவோம், அது நாங்க வாழ்றதுக்காக. அதே சமயத்துல எம்மொழி தமிழை கத்துக்குவோம், எங்கள் இனம் வாழ்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் முகம் சிதைஞ்சு நான் இறந்து போய் கிடந்தா என் பிணத்தை அடையாளம் காண முடியாது, அதே போல என் மொழி சிதைஞ்சு போய் கிடந்துச்சுன்னா என் இனத்தையே அடையாளம் காண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறது நம்மளோடக்கு நமக்கு உயிர். அந்த மாதிரி மத்தவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் எல்லாம் வெறும் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் தான், ஆனா நமக்கு வந்து தமிழ் உயிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் என்பது தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழ் எங்களுக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உலகத்துல எவ்வளவோ லாங்குவேஜ் இருக்கு, இந்தியாவில் எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு, எந்த லாங்குவேஜ்ல அது எந்த மொழி இல்லாத அவன் மொழி பேரை வச்சு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது கன்னட குமரன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா, இல்ல மராட்டிய செல்வன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா? ஆனா தமிழ்ல பாருங்க, தமிழ் குமரன், தமிழ் செல்வி, தமிழ் செல்வன், தமிழ் வேந்தன், இந்த மாதிரி தமிழ்ங்கிற மொழியை வந்து அவங்களோட பேரோட சேர்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனாக்காரன் பேசும்போது என்ன சொல்லுவான், சீன மொழி தெரியாதவன் எல்லாத்தையும் ஊமைன்னு சொல்லுவான். அதே சமயத்துல அரேபியக்காரன் என்ன சொல்லுவான், அரேபிய மொழி தெரியாதவன் எல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவான். ஆங்கிலேயன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயன் என்ன சொல்லுவான், ஆங்கிலேயம் தெரியாதவங்க அநாகரிகமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து தமிழ்ல மட்டும்தான், தமிழ்ல நம்மளோட முன்னோர் தமிழர் கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கம்பனா இருக்கட்டும், கபிலனா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பேசியிருக்காங்க, எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் உலகத்தை பேசிதான் பேசியிருப்பாங்க, உலகத்தை நேசிச்சுதான் பேசியிருப்பாங்க, உலகத்தை நேசிச்சுதான் பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்க எல்லாம் தான் உண்மையான தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு ஆங்கிலம் தான் அறிவு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் உருவானது எப்போ, இயேசு பிறந்ததுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு அப்புறம் உருவானது தான் இங்கிலீஷ். அதுக்கு முன்னாடி இயேசு பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம் இருந்தது அப்படிங்கிறது வரலாறே இருக்கு. இருந்தது, அதாவது உருவானது கிடையாது, இருந்தது அப்படிங்கிற வரலாறே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சேம் டைம் இங்கிலீஷ் என்னங்க, இங்கிலீஷ்ல இருக்க நிறைய விஷயங்கள் நம் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது தானே, நம்ம போட்ட பிச்சையில வந்தது தானே அந்த லாங்குவேஜ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுகளா சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. அதாவது பேச்சு அப்படிங்கிறது ஸ்பீச் அப்படின்னு மாறிடுச்சு, பஞ்சு அப்படிங்கிறது ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது மாறிடுச்சு, இந்த மாதிரி கட்டுமரம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நாவாய் அப்படிங்கிறது நேவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே போல உடன்கிற வேர்டு சடன் மாத்தி வச்சிருக்காங்க. அந்த சேம் டைம் கலாச்சாரம் அப்படிங்கிறது கல்ச்சர். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்க நிறைய வார்த்தைகள் அதர் லாங்குவேஜ்ல இருந்து வந்ததுதான். அந்த லாங்குவேஜ் பெருசா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்கள் உலகம் எங்கும் போறாங்க, போற இடத்துல என்ன சொல்லிட்டு வராங்க, முதல் மொழி, உலகத்தில் முதல் மொழி தமிழ் அப்படிங்கிறது எங்க நாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர்கிட்ட என்ன சொல்றதா சொல்றாங்க, அவங்க எல்லாமே எல்லா ஊர் மக்களுமே தமிழை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்த நாம சொல்ல, பிரதமர் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன் தாயை பட்டினி போட்டு நீ எவ்வளவுதான் அன்னதானம் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது, பயனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல உன் தாய்மொழியை விட்டுட்டு மத்த மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா நீ தான் அறிவு கட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த அரங்கு இருக்குன்னா, இந்த அரங்கத்தில் இருக்க ஜன்னல்கள் மாதிரி எல்லாத்தையும் நாம அதர் லாங்குவேஜஸ் வச்சுக்கலாம், ஆனா நுழைவாயிலா இருக்கிற தலைவாசல நாம வந்து நம்ம மொழியா தான் வச்சுக்கணும், தாய்மொழியா தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்திலே சிறந்த புலவன் அப்படின்னு நம்ம சொல்ற பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிய மொழி எங்கும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி சிறந்த மொழி தமிழ் மொழி, தாய்மொழி, நம்மளோட தாய்மொழியை கண்டிப்பா லேர்ன் பண்ணணும், அதை விட்டுட்டு மத்ததை கத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பவே அவர் சொல்லியிருக்காரு, ஆங்கிலம் கற்று செல்ல தமிழுக்கு வந்து தொடர்பற்ற நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பவே பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தாய்மொழியை மறந்த இனம் வந்து சுடுகாட்டுல கிடைக்கிற பிணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நல்லா நீங்க மனசுல வச்சுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல தாய்மொழியை பாதுகாக்கிற இனம் வந்து கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல தாய்மொழியை சாக கொடுத்த இனம் வந்து மலையளவு இருந்தாலும் கடுகளுக்கு சிறுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நீ யாரா வேணா இரு, உன் லாங்குவேஜ் உன்னோட மொழி அப்படிங்கிற பற்றோடு இரு, உன்னோட மொழி அப்படிங்கிற திமிரோட இரு, நீ கன்னடனா இரு, மராட்டினா இரு, யாரா வேணா இரு, நீயா இரு, அண்ட் தென் உன் மொழிக்குன்னு ஒரு திமிரோட இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்தை சுட்டி காட்டி பேசியிருப்பாங்க. அதாவது சீமான் அண்ணனுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நான் வந்து தேசியத்துல தமிழை பாக்குறேன், சீமான் அண்ணன் வந்து தமிழ்ல தேசியத்தை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை சுட்டி காட்டி பேசும்போது அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் தாய்க்கு மகனா ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் தான் அத்தைக்கு மருமகனா இருக்கணும்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை கேட்டு அண்ணாமலை அவர்களே சிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், எல்லார் வீடும் நல்லா இருக்கணும், எல்லார் வீடும் நல்லா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா நாடு நல்லா இருக்கணும், தட்சாலி வரானார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழியில தான் மருத்துவம் பொறியியல் அப்படிங்கறதெல்லாம் மேதக அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அங்க மருத்துவம் கற்றுக்கிட்டவங்க எல்லாம் இப்ப உலகமெங்கும் மருத்துவர்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழியில் தான் கத்துக்கிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சு வெடிச்ச வெடிகொண்டாலும் நம்ம இந்தியா வல்லரசு அப்படிங்கிற நிலைமைக்கே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம மயில்சாமி அண்ணாதுரை, சிவ
சிவம் இவங்க எல்லாமே தமிழ் வெளியில கத்துக்கிட்டவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 8வது வரைக்கும் தமிழ்ல படிச்சா போதும், அதுக்கு அப்புறம் வேற லாங்குவேஜ்ல படிச்சா போதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் 8வது வரைக்கும் தமிழ்ல படிச்சா என்ன, எம்ஏ வரைக்கும் தமிழ்ல படிச்சவங்களே விழிப்புரை இல்லாம அவங்களால பேச முடியல, அந்த அளவுக்கான நிலைமையில் இருக்கு. தமிழ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதுல வந்து கரை வரைக்கும் வந்து நில்லு அப்படின்னு சொன்னா எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் வந்து துணை மொழி அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் அந்த மொழி இயங்கிறதுக்கு. ஆனா தமிழுக்கு அந்த மாதிரி கிடையாது. சினிமா அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் சினிமா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு எனக்கு திரைப்படம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே தமிழுக்கான வார்த்தைகள் எனக்கு இருக்கு. மடிக்கணினி அப்படிங்கிறது இருக்கு லேப்டாப்க்கு, செல்போனுக்கு வந்து கைபேசி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த மாதிரி தமிழுக்கு நிறைய இருக்கு. அதே போல ரைஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் இருக்கு. அது நமக்கு இங்க 3 பேர்ல இருக்கு. அதாவது சோறுங்கிறது, நெல்லுங்கிறது, அரிசிங்கிறது, இது எல்லாமே ரைஸ்ங்கிற ஒரே விஷயத்துல தான் அவன் சொல்லுவான். அதே போல மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படிங்கிற 3 விஷயத்த அவன் அங்கிள்னு சொல்லுவான். அதே போல அத்தை, சித்தி, பெரியமா அப்படிங்கறத வந்து ஆண்டின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நம்மளோட லாங்குவேஜ்ல எல்லாத்துக்குமே, தமிழ்ல எல்லாத்துக்குமே நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு இருக்க ஒரே குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ்ல படிச்சா வந்து சோறு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சி. அது தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது அப்படிங்கறது வந்து அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது உயிரா இல்லாதவனுக்கு. நமக்கு தமிழ் அப்படிங்கிறது உயிர். தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளால இந்த நாட்டையே ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிங் மேக்கர் அப்படிங்கிறது காமராஜர் நம்ம சொல்லுவோம். கிங் மேக்கர்னு ஏன் சொன்னோம், அவங்க வந்து சாஸ்திரி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கும் இவர் தான் காரணமா இருந்தாரு, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கும் அவர் தான் காரணமா இருந்தாரு. இந்த மாதிரி கிங் மேக்கரா இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டப்பவும் கூட நம்ம கை காட்டினா போடுவோம், ஆனா நாம நின்னா போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் வரும், கூடிய சீக்கிரம் வரும், தமிழன் வந்து இந்தியாவே ஆள்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். தமிழன் உண்மையான தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி அது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமா கொண்டு வந்துட்டு அந்த முதல் மாநிலமா இருக்கிற ஒரு பர்சன் வந்து தான் இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஆகச்சிந்த மருத்துவம், பொறியியல் எல்லாமே வந்து தாய்மொழியில கற்கிற நிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா இப்ப இருக்கிற திராவிட மாடல் என்ன பண்றாங்க, எண்ணத்தை கூற்றா வச்சு செயல்படுறாங்க. ஓட்டுக்கு 500 அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்றாங்க. ஓட்டுக்கு 500 அப்படிங்கறது தான் பின்பற்றணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வாக்குக்கு காசு வாங்குறதை நிறுத்தாத வரைக்கும் இங்க என்ன மாதிரியான முற்போக்கு பேச்சு பேசினாலும் அதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் அரசியல் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அரசியல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அரசியல் வேண்டாம் அப்படின்னு இருக்க எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானமே இல்லாத ஒரு பூமியில இருக்கிற மாதிரியான ஈக்குவலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல் எண்ணம் இல்லாதவங்க மனிதரா இருக்க தகுதியற்றவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே இடத்துல லெனின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையில இருந்து தான் அரசியல் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புளோட்டோ என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அரசியல் வேண்டாம் வேண்டாம்னு விலகி போனாலும் அரசியல் உங்களை விட்டு விலகி போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அரசியல் மாதிரியான ஆக சிறந்த பாடம் எதுவுமே கிடையாது. அரசியல் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல லஞ்சம் ஒழியணும் அப்படின்னு நம்ம நினைச்சா லஞ்சம் ஒழிக்கிறது நம்மளோட உள்ளத்துல இருந்து தான் ஒழிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் லஞ்சம் ஒழியணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணத்தோட இணைஞ்சு வரும்போது லஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிரும். உலக மாற்றங்கிறது உன்னிலிருந்து தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாம நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல நாம டெய்லியும் பண்ற மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் அரசியல் இருக்கு. அந்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அரசு தான் அதை தீர்மானிக்குது. அந்த அரசை தீர்மானிக்கிறது யாரு, இந்த அரசியல் தான். இந்த அரசியலை தீர்மானிக்கிறது யாரு, நம்ம தான். அப்போ நமக்கான அரசியலை நாம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதே சமயத்துல நல்லா படிச்சவங்க எல்லாம் வெளியில போயிடுறீங்க, கற்றவர்கள் இல்லாத இடத்த கயவர்கள் வந்து நிரப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதே போல இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ல ஒரு 10 பேருக்கு மேல படிக்காதவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள விட்டா என்ன பண்ணுவாங்க, தெர்மோகோலை தான் வாட்டர்ல விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரம் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நேரம் உயிர் போன்றது, அது போனா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அடுத்ததான் நம்ம பாத்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஆனா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் முன்னேறிக்கிட்டே வராங்க. நம்ம கிட்ட இல்லாத அறிவை எல்லாம் நம்ம கிட்ட இல்லாத திறமைகளா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. இல்ல நாம தான் நம்ம அறிவை கடன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அப்போவே நாம வந்து அன்னை கட்டி வேளாண்மையை நடத்தினவங்க. அது மட்டும் இல்லாம கட்டடக்கலையில தஞ்சை பெரிய கோயில் நிழல் கீழே விழாத அளவுக்கு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய பாறைகளை அப்பவே எந்த டெக்னாலஜில எப்படி கொண்டு போயிருப்பாங்க, இப்போ இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இந்த விஷயங்களை கொண்டு போயிடலாம், அப்பவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான அறிவியல்ல சிறந்த விளங்குன நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கு. நம்மளோட தமிழர் பெருமை தெரியாதவங்களா தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அதே சமயத்துல நம்ம இவ்வளவு தூரம் மூச்சு வாங்க பேசினாலும் 3 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் உங்க பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கருத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சீமா அப்படின்னா, ஆமா அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல நல்லா நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த படத்தை வச்சுதான் பேசுறாங்க. நாம இப்ப என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படிங்கறத வச்சு யாருமே பேசுறது இல்ல. கேளிக்கைகள்ல தான் தலைவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கேளிக்கைகள்ல தலைவனை தேடக்கூடாது. கேளிக்கைகள்ல தலைவனை தேடுறவங்கள புரட்சிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த இடத்துல கேளிக்கைங்கிறது வேற, புரட்சி அப்படிங்கிறது வேற. உங்களோட தலைவர்களை வந்து பொழுதுபோக்குல தேடாதீங்க, புரட்சி பண்ற போராட்ட காலத்துல தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது, உன் மொழி உணராதவன் உன்னோட இறைவன்
தலைவனா கூட இருக்க முடியாது. அதே போல உன் வலி உணராதவன் உன் தலைவனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல நீங்க எல்லாமே அரசியல் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலை விட சிறந்த பாடம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கான தலைவனை நீங்க தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ற விஷயத்துக்கே தேடி தேடி நல்ல நல்ல கடைகளா போறோம்ல. இப்ப உணவு அருந்தறதுக்கு போகணும்னா நல்ல கடை இந்த கடை அப்படின்னு மாதிரி போறோம். துணி எடுக்க போறோம்னா இந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போவோம். அதே போல செல்போன் வாங்க போகணும்னா இந்த கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போறோம்ல. நல்ல நல்ல கடைகளை தேடி கொஞ்ச நாள் போற விஷயத்துக்கு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ற விஷயத்துக்கே நல்ல நல்ல கடைகளை தேடி போறோமே. இந்த இடத்துல நமக்கு 5 ஆண்டுகள் நமக்காக ஆட்சி பண்ண போற, அரசியல் இருக்க போற, நமக்காக இருக்க போற, தீர்மானிக்க போற, நம்மளோட அரசியலை தீர்மானிக்க போற பர்சனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க. அதே போல இந்த பேச்சாளர்களுக்கு சொல்லும்போது பேச்சுங்கிறது வலிமையான ஆயுதம், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க. அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பு வந்து ஒரு தவளையை தூக்குற கதை. அதாவது ஒரு குளத்துல தவளை இருக்கு, அந்த தவளை கத்திக்கிட்டே இருக்கு. மேல போற பாம்பு அந்த தவளை கத்துற சத்தத்தை வச்சு அந்த தவளையை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு போயிடுது. இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த குளத்துல இருக்க இன்னொரு மீன் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு தவளைகிட்ட கேக்குது, ஒழுங்கா கத்தாம இருந்திருந்தா அது செத்துருக்காது இல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு வந்து அந்த தவளை என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சு போனாலும் பரவாயில்ல நம்ம பேச்சை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வரலாறு அப்படிங்கிறது வந்து வென்றவனுக்கும் இருக்கு, தோல்வி அடைந்தவனுக்கு இருக்கு. ஆனா கோழைகளுக்கு தான் இல்ல, அதாவது போட்டியிலே பங்கேற்காதவனுக்கு தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏழைகளுக்கு கூட வரலாற்றுல இடம் இருக்கு, ஆனா கோழைகளுக்கு வரலாற்றுல இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடத்துல அவங்களோட பேச்சு வந்து கண்டிப்பா எழுச்சி மிக்க பேச்சா இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.